வாங்க உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நீங்க வீட்டை காலி பண்ணுங்க. என்ன சார் சொல்றீங்க? சார் அதான் உங்க பையன் கேட்ட மாதிரி 6 மாசம் வாடகையை அட்வான்ஸா கொடுத்தாச்சு. 1 மாசம் வாடகையை முன்னாடியே கொடுத்தாச்சே. இப்போ திடீர்னு வந்து காலி பண்ணுன்னு சொன்னா எப்படி சார்? நீங்க கொடுத்த பணம் அப்படியே இதுல இருக்குமா? இந்த மாதிரி கூட்ட பொம்பளை ஆளுங்களை தங்க வைக்கிறது சரி வராது. அவன் முட்டா பையன் யோசிக்காம தலையாடிட்டான். நீங்க எல்லாம் கிளம்பிடுங்கம்மா. என்ன சார் விளையாடுறீங்களா? நாங்க எல்லாம் பேசி காசு விஷயம் பேசிதான் சார் இங்க வந்திருக்கோம். சார் தாலி செயின் வச்சு கொடுத்த காசு சார் இது. இப்ப போய் போனா நியாயமே இல்ல சார். இங்க பாருங்க, உங்க பையன் தான் எங்க கிட்ட எல்லாத்தையும் பேசினது. நாங்க அவர்கிட்டயே பேசிக்கிறோம். இல்ல வாங்க அவர்கிட்ட போய் ஒரு நியாயம் கேட்போம் வாங்க. மாமா அவன் ஊருக்கு போயிட்டாமா, இங்க அவன் இல்ல. நீங்க கிளம்புங்கன்னா கிளம்புங்க. அடுத்தவங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எங்களுக்கு 1008 சிக்கல் இருக்கு. எங்க குடும்ப கௌரவத்தை அடமானம் வச்சு யாருக்கும் உதவி பண்ண முடியாது. நீங்க எல்லாம் உங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல. பெரிய இடத்த பொம்பை எங்களுக்கு வேண்டாம். நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. சார் நாங்க பிரச்சனை பண்ணிதான் வெளியில வந்தோம். உங்களுக்கு அறிவு கடைசின்னு உங்களுக்கு யாராவது போன் பண்ணாங்களா? அதெல்லாம் விடுங்கம்மா. நீங்க தொடர்ந்து இங்க இருந்தா எங்களுக்கு ஆபத்து. அதனால கிளம்பிடுங்க. உங்களை உடனே எல்லாம் போக சொல்லல. நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்குங்க. நாளைக்கே வீட்டை காலி பண்ணிடுங்க. இந்தாங்க உங்க பணம். தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. கையெடுத்து கும்பிடுறேன், கிளம்பிடுங்க.